ஹalleluya. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 127 4-5 வசனங்கள். சங்கீதம் 127 வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். வால வயதின் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளைப் போல இருக்கிறார்கள் என்று சாலமோன் இங்கே சொல்கிறார். பலவான் கையில் இருக்கும் அம்புகளும் பலவானும் இந்த கூட்டணி நாணம் அடையாது என்று சாலமோன் நமக்கு சொல்கிறார். பலவான் கையில் இருக்கிற அம்புகளும் பலவானும் சேர்ந்து கூடி நிற்கையில் இந்த ஒரு கூட்டணி வெட்கத்துக்கு உட்பட்ட கூட்டணி அல்ல. பலவான் கையில் இருக்கிற அம்புகள் பலவான் தன் இஷ்டத்திற்கு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த அம்புகளை வெவ்வேறு இடத்திற்கு இந்த பலவான் ஏறெடுத்து விடுவான். அந்த பலவானின் கை தொடுதலுக்காக, அந்த பலவான் ஒரு அம்பை எடுப்பதற்காக இந்த அம்புகள் எல்லாம் எங்கே அடங்கி இருக்கிறதுனா பலவான் கையில் இருக்கிற அம்பரா துணியில் எல்லா அம்புகளும் அடங்கி இருக்கிறது. அம்பரா துணின்னா அதான் அந்த வில்லு வைக்கிற கூடு மாதிரி. இந்த ஒரே கூட்டிற்குள்ளே ஒரு இடத்திற்குள்ளே பலவான் உபயோகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அம்புகள் எல்லாம் ஒரே கூட்டிற்குள்ளே அடங்கி இருக்கும். பலவான் ஒரு அம்பை தொட்டு எடுக்கும் வரை. தொட்டு எடுக்கிற அம்பு எங்கே போகும் என்பது அந்த அம்புக்கே தெரிவதில்லை. அது போகிற தூரம் என்ன, அது அடைகிற லக்கு என்ன, அதனுடைய வேலை என்ன, எதுவுமே அந்த அம்புக்கு தெரியாது. பலவான் கையில் திடீரென்று எடுத்து ஏவி விடுவான். அது போகிற தூரத்திற்கு அது போகும். ஒரு அம்பு போகிற தூரத்திற்கே இன்னொரு அம்பு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு அம்பு போகிற இடத்திற்கு இன்னொரு அம்பு போக தேவையில்லை. சில அம்புகள் தொட்டு எடுத்து ஏவப்படாமலே பலவானோடையே இருந்து தன் வாழ்க்கையை செலவிக்கலாம். இல்லை, பலவான் கையில் அம்பரா துணியில் எப்பொழுதுமே அம்புகள் இருக்கணும். ஆகவே சில அம்புகள் கூற்றுக்குள்ளேயே தான் இருக்கும். பலவானுக்கு துணையாக கூற்றுக்குள்ளேயே இருக்கும் அம்புகளும் உண்டு. ஆனால் இந்த அம்புகளுடைய அழகு என்ன? இந்த அம்புகள் ஒரு கூட்டிற்குள்ளே பலவான் எதை எங்கே அனுப்புவான் என்று தெரியாமல், ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல், ஒன்றோடு ஒன்று அடித்து கிழித்து கொள்ளாமல் ஒரே கூட்டிற்குள்ளே அடங்கி இருக்கும். அதுதான் இந்த அம்புகளுடைய அழகு. இந்த அம்பு ஒன்றுக்கு ஒன்று ஏறுமாறாக போட்டி பொறாமையிலே ஒன்று ஒன்றை கிழித்து கொள்ளாது, ஒன்றை ஒன்று முட்டி மோதாது. என்னை முதலில் எடுத்து விடு என்று பலவானிடத்திலே கெஞ்சுகிற அம்புகளும் இல்லை. பலவான் தன் விருப்பத்திற்கு எதை எடுப்பானோ அதை எடுப்பான். அதன் நேரம் வரும்போது அந்த அம்பு எடுக்கப்படும், ஏவப்படும். அதனுடைய வேலையை அது செய்து முடிக்கும். ஆனால் நான் முன்னாடி போகிறேன்னு கை தூக்குற அம்புகள் அங்கே இல்லை. நீ தான் போன வாட்டி போயிட்டியே, இப்போ ஏன் போகிறேன்னு பிடிச்சி இழுக்கிற அம்புகளும் இல்லை. அதுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் கூட்டணி எதுவுமே வெட்கத்திற்கு உட்பட்டது கிடையாது. ஒன்றை ஒன்று வெட்கப்படுத்தாது. பலவான் கையில் இருக்கிற அம்புகள் பலவானையும் வெட்கப்படுத்தாது.
அப்படி ஒன்றாக இருக்கும் கூட்டிற்குள்ளே அடங்கி இருக்கும் அம்புகள் பலவானுக்கு பலத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த பலவான் வாசலில் நின்று எதிரிகளோடு தைரியமாக பேச முடியும் இல்லையா? அதான் சாலமோன் சொல்கிறாரு, பலவான் கையில் இருக்கிற அம்புகளும் பலவான் இருவரும் ஒன்று சேர்ந்து போகும்போது அம்பரா துணையில் அடங்கி இருக்கும் அம்புகளைப் போல பலவானின் பிள்ளைகள் இருக்கும் பொழுது பலவானும் வால வயதின் குமாரர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒலிமுக வாசலிலே நின்று எதிரிகளோடு பேசுவார்கள். தைரியமாக எதிரியோடு எதிர்த்து நிற்பார்கள். வாசல் அண்டையில் திறப்பண்டையில் பலவானும் பலவானின் வால வயதின் குமாரர்களும் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள், சத்துருவை எதிர்க்க, பட்டணத்தை காக்க இல்லையா? இந்த அம்புகள் எப்படி அம்பரா துணியிலே அடங்கி இருக்கிறதோ, பலவானின் கையில் இந்த அம்பரா துணியில் அடங்கி இருக்கும் அம்புகள் எவ்வளவு ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிறதோ, அதே போல பட்டயத்தை நாம் சொல்ல முடியாது இல்லையா? பல அம்புகள் ஒரு கூட்டிற்குள்ளே அடங்கும். ஆனால் 2 கத்தி ஒரு உரைக்குள்ளே அடங்குமா? அடங்காது இல்லையா? நம்ம அது என்ன சொல்லுவாங்க, ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நாங்கள் ஐயா உடஞ்சிரும். ஏன் உடஞ்சிரும்? ஒன்றொத்த உடச்சிருமா? கிழிஞ்சிடும் இல்லை, இந்த உரையே கிழிஞ்சிடும். என்னவோ ஒன்று. ஆனால் 2 கத்தியை உரையில் வைத்து போகிற பலவானிற்கு அது உபயோகப்படுவதில்லை. ஏன் உபயோகப்படுவதில்லை? பலவான் கையில் இருக்கும் 2 பல அம்புகள் பலவானுக்கு பலன் சேர்க்கும்போது 2 பட்டயங்கள் மட்டும் பலன் சேர்ப்பது இல்லை. அப்போ இந்த 2 பட்டயங்களை ஒரு உரையில் வைத்து சுமக்கும் பலவான், இந்த பட்டயங்கள் ஒன்று மோசமானதாக இருக்கிறதினாலே இன்னொன்றை தாங்கக்கூடாமல் போவது அல்ல. அதாவது 2 பட்டயங்கள் ஒரு உரையில் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, ஒரு பட்டயம் எப்பொழுதுமே மோசமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை இல்லையா? அந்த பட்டயத்தின் நன்மை தீமையோ இல்லை வேர்ச்சுஸ் ஆர் வைசஸ், இந்த பட்டயத்தின் நற்காரியங்களோ தீமையான எண்ணங்களோ அந்த 2 பட்டயங்களை ஒன்றாக வாழ விடாமல் செய்வதில்லை. 2 பட்டயங்கள் இருந்தாலே பிரச்சனை தான். புரியுதா? 2 பட்டயங்களில் ஏன் ஒன்றா வைக்கக்கூடாதுன்றாங்க? ஒரு பட்டயம் எப்பொழுதுமே மோசமான பட்டயமாக இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது மோசமானதோ நல்லதோ எப்படி இருந்தாலும் 2 பட்டயத்தை ஒரே உரையில் வச்சா 2 பட்டயத்திற்கும் பிரச்சனை உண்டாகும். ஏன் பிரச்சனை உண்டாகும்? அது 2 பட்டயம், அதனாலேயே பிரச்சனை உண்டாகும். அது அம்பு இல்லை, அம்பரா துணியில் அடங்கி இருக்கிற அம்பு கிடையாது. 2 பட்டயம் ஒரு உரையில் வச்சோன்னா 2 பட்டயத்திற்கும் பிரச்சனை உண்டாகும். ஏன் உண்டாகும்? அது பட்டயமாக இருக்கிறதுனாலேயே உண்டாகும். அந்த பட்டயத்தின் நல்லொழுக்கமோ தீய ஒழுக்கமோ பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அது பட்டயமாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அம்பு அம்பாக இருக்கிறதுனாலே கூடி ஒரு கூட்டில் அடங்கும். ஆனால் பட்டயங்கள் 2 ஒரு உரையிலே அடங்குவதில்லை. ஏன் அடங்குவதில்லை? பட்டயமாக இருக்கிறதுனால தான் அடங்குறது இல்லை. ஜஸ்ட் பை வேர்ச்சு ஆஃப் இட்ஸ் நேச்சர். ஏன் இந்த பட்டயத்தை ஒரு உரை 2 பட்டயங்களை ஒரு உரையிலே போடக்கூடாது? அது பட்டயமாக இருக்கிறதுனாலே தான் போடக்கூடாது. அந்த பட்டயத்தில் நன்மையோ தீமையோ, ஒரு பட்டயத்தை விழுங்கக்கூடிய சக்தி இன்னொன்றுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் அங்கே பேச்சே இல்லை. பட்டயமாக இருக்கிறதுனாலே ஒன்றுக்கு ஒன்று மோதி கொள்ளும். ஒரே இடத்துல 2 பட்டயத்தை வச்சா
அது பட்டயமாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்று மோதிக்கும் இல்லை. சிலது இருக்கிறதுனாலேயே பிரச்சனை உண்டாகும். அது இருக்கிறது நன்மையோ தீமையோ அதெல்லாம் பேச்சு கிடையாது. அது இருந்தாலே பிரச்சனை தான் இல்லையா. அப்படி சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம்ல, இது இருக்கிறதே பிரச்சனை தான். அதனுடைய நன்மையோ அதனுடைய தீமையோ அதனுடைய பிரச்சனைக்கு வலுவோட்டவோ அதன் வலுவை குறைக்கவோ செய்வது இல்லை. அதனுடைய இயல்பில் அது இருந்தாலே அது பிரச்சனையை உண்டாக்கும். ஆமென். 2 பட்டயங்களும் நன்மைக்கென்றே இருந்தாலும் 2 பட்டயங்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த முன்னாடி வந்தவன். இயேசுவுக்கு சரீர பிரகாரமாக மூத்த சகோதரன். கொஞ்ச நாட்களில் யோவான் வழியை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இவர்தான் தேவகுமாரன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுத்த பின்பு ஒரு காலகட்டத்தில், அதாவது யோவான் பல நாட்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் தேவராஜ்யத்திற்காக இல்லை. அந்த பல நாட்களில் நடுவிலே இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பாக யோவானும் இயேசுவும் ஒரே நேரத்தில் தேவராஜ்யத்தின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஒரே நேரத்தில் ஒரே ஊழியம், 2 பட்டயம் ஒரே உரையில் வேலை செய்யுது இல்லையா. இந்த 2 பட்டயம் மோதிக்கிச்சா இல்லையா? மோதிக்கிச்சா? மோதலையா? 2 பட்டயம் ஒரே இடத்துல ஏன் இருக்கக்கூடாது? அது நல்ல பட்டயமோ கெட்ட பட்டயமோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. யோவான் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவனும் ஒரு பட்டயம். இயேசு கிறிஸ்து ஒரு பட்டயம். 2ம் தேவராஜ்யத்திற்கென்று ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டயங்கள் மோதிக்கொள்ளுமா மோதிக்கொள்ளாதா என்று உத்து பார்த்த மனிதர்களுக்கு கடைசியில் இந்த 2 பட்டயங்களும் மோதிக்கொண்டது இல்லையா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதுதான், வருகிறவர் நீர்தானா, இன்னொருத்தருக்காக மறுபடியும் நான் வழியை ஆயத்தப்படுத்தணுமா, இவ்வளோ நாள் வழியை ஆயத்தப்படுத்தினது போதாதா அப்படின்னு யோவான் ஸ்நானன் வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார். இதில் யோவான் ஸ்நானன் தப்பு இருக்கா? அவருடைய தப்பு இருக்கா? இதில் இருக்குதுன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல. யோவான் அந்த கேள்வியை கேட்டதற்கு என்ன காரணம்னா, யோவான் யோவானாக இருக்கிறதே காரணம். யோவானுடைய ஊழியமும் அவனுடைய எதிர்ப்பு பிரசங்கங்களுமே காரணம். அந்த கேள்வி யோவானிடத்திலிருந்து மெய்யாக வந்தது. ஆகவே யோவான் தீமையான ஒரு மனிதன் என்று நம்ம சொல்லிவிட முடியுமா? சொல்லிவிட முடியாது. ஏன் அப்போ இந்த மோதல் நடந்தது? யோவானின் சீடர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை வந்து இப்படி ஒரு சந்தேக பார்வையை அவர் மேலே வைக்கிறார்கள்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு
பெரும் மனிதர்களுக்கு இடையிலேயே இப்படி ஒரு மோதல் ஏன் வந்தது அப்படின்னா, யோவான் யோவானாக இருந்ததனால் வந்தது, இயேசு இயேசுவாக இருந்ததனால் வந்தது. இயேசு பாட்டுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கண்ணை திறந்து என் சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்னை சுற்றி என்ன நடக்குது? குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க, மரித்தோர் உயிரோடு வராங்க. இதுதான் நான் பண்ணுற வேலை. அதாவது நீங்கள் வந்ததுக்காக நான் ஒன்றும் நடிக்கவும் இல்லை புதுசாக எந்த காரியமும் செய்யவும் இல்லை. நான் இந்த ஊழியத்தை தான் செய்கிறேன், நான் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் இயல்பாக என்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கு சுகம் அளிப்பதும், அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிப்பதும், மரித்தோர்களானால் அவர்களை உயிரோடு எழுப்புவதும் என்னுடைய ஊழியம். நான் இதை செய்து கொண்டே இருக்கிறேன். கண்களை திறந்து என்னுடைய ஊழியத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்து கொண்டு போய் யோவானுக்கு மறுபடியும் சொல்லுங்கள் என்றார். இதில் இயேசு கிறிஸ்து இல்லை யோவான் ஸ்நானன் இருவரும் இரத்த பிணைப்பு உடைய மனிதர்கள். ஒருவன் கசின் பிரதர், யோவான் என்பவன் அண்ணன். அப்படி இருக்க இரண்டு பேரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய களத்தில் நின்று எதிரிகளோடு போராடி கொண்டு இருக்கும் அதே நேரத்தில் இவர்கள் இருவரிடையே மோதல், ஒரு டக் ஆஃப் வார் நடந்து போச்சு. இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை. யோவான் ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இயேசு அங்கே போய் ஞானஸ்நானம் கொடுக்கறத விட்டு வேறு இடத்திற்கு போகிறார். என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதே பிரச்சனை. ஒருத்தர் அந்த யோவான் ஸ்நானனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சேதம் பண்ணி அவருடைய கதையை முடிக்கிறார்கள். அதற்கப்புறம் இந்த பிரச்சனை வருதா? அனுப்பப்பட்டவர் நீதானா அப்படின்ற கேள்வி யாராவது கேட்டாங்களா? கிடையாது. இந்த மோதல் அங்கே நடக்கலை. அனுப்பப்பட்டவர் இவர்தான் என்று விசுவாசிக்க தொடங்கினார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் உயிரோடு ஒரே ஊழியத்தை செய்ததினாலே தான் இந்த பிரச்சனை அவர்களுக்கு மத்தியிலே உண்டாகிறது. யோவான், இயேசு கிறிஸ்து யோவானை விட பெரியவர் தான். ஆகவே நாம் யோவானை சொல்லலாம், யோவானுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா அவரை நம்ம யோவானுக்கு நம்ம பரிந்து பேசலாம். யோவான் தன் வாழ்வையே இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன், அதற்கென்றே செலவழித்தவன். இயேசு கிறிஸ்து யோவான் செவ்வை செய்த பாதையிலே நடந்த ஒரு மனிதன். அப்போ யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்தானே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதனாலே ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா? அது ஒரு மனுஷிகத்தன்மை தானே. உனக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செய்து உன்னிடத்திலிருந்து நான் ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பது அது மனுஷிகத்தன்மை தானே. அந்த எதிர்பார்ப்பை உன்னிடத்திலிருந்து கேட்பதும் இட் இஸ் ஜஸ்ட் ஹியூமன் இல்லையா, ஒரு மனுஷிகத்தன்மை தான். ஒத்துக்கொள்கிறீங்களா? ஒத்துக்கலாம்ல. யோவான் ஏன் அந்த கேள்வி கேட்டார்? ஆமாம், யோவான் ஏன் அந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, யோவான் இஸ் ஆஃப்டர் ஆல் அ மேன். சாதாரண மனுஷன் தானே யோவானும் இல்லையா? இந்த எந்த குற்றத்திலிருந்தும் நம்மை நாமே விலக்கி கொள்ள வேண்டும் என்றால் கடைசியில் ஒரு இடத்துக்கு போவோம்.
என்ன இடம்? நானும் மனுஷன்தானே, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். நானும் மனுஷன்தானே, என்கிட்ட இருந்து முழுமையாக எல்லாமே நன்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே தவறு. திடீர்னு கோபம் வந்தால் நான் அப்படி தான் கேள்வி கேட்பேன். வருவர் நீர் தானா, இனிமேல் வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி கேட்பேன். நான் மனுஷன்தானே, எனக்கு எதிர்பார்ப்புகள் என்னிடத்திலிருந்து வராமல் போகும்போது அந்த கேள்வி எனக்கு வருவது இயல்புதான். நான் ஒரு விஷயத்திற்காக வேலை செய்து ஏமாற்றம் அடைந்தால் நான் கோபம் அடைவது இயல்புதான். நான் மனுஷன்தானே. இயேசு கிறிஸ்துவை பார்த்தே அப்படியே சொல்லிட முடியாதுல்ல, நீயும் மனுஷன்தானே அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியாது. ஆனால் யோவானை பார்த்து மனுஷன்தானே அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம மனுஷன்தானே அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு இரண்டு பார்வைகள் அங்கே மோதிக்கொள்கிறது. அப்போ மனுஷன்தானே அப்படின்னு சொன்னால் அவன் குற்றம் செய்வது என்பது ஒரு விதமான இயல்பு. மனுஷன் இல்லாத ஒரு விஷயம் குற்றம் செய்வது என்பது இயல்பு அல்ல. மனுஷனை தாண்டி போகிற ஒரு விஷயம் தவறு செய்வது என்பது இயல்பு கிடையாது. நான் மனுஷன்தானே, நான் குறை உள்ளவன், நான் விழுந்து போவேன், நான் என்ன தெய்வமா, நான் என்ன கடவுளா, எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வதற்கு, எல்லா விஷயத்தையும் மேற்பார்வை பார்ப்பதற்கும், என்னுடைய ஆளுமைக்குள்ளே வைத்து கொள்ளுவதற்கும் நான் என்ன கடவுளா? நான் வெறும் மனுஷன்தானே. அப்போ மனுஷன் என்பவன் அவனுடைய இருப்பே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவன் குறைபாடு உள்ளவன். ஆனால் மனிதனை தாண்டி இருக்கிறதே ஒரு சக்தி, அது குறைபாடு இல்லாதது. குறைபாடு அதிலே இருக்கக்கூடாது. எந்தவித குறைபாடும் கடவுள் என்ற எண்ணத்திற்கு நாம் சாற்றிவிட முடியாது, சாற்றவும் கூடாது. அதற்கு பாத்திரவானாக அது இருக்கவும் கூடாது. ஆனால் என்மேல் விழுகிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரே பதில் தான், ஃபைனல் பதில் என்னன்னா, நான் மனுஷன், நான் மாமிசமும் எலும்பும் இரத்தம் ஓட்டம் கொண்ட சாதாரண ஒரு மனுஷன்தான் நான். இந்த மனுஷ உடம்பில் இருந்து நான் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். இந்த மனுஷ உடம்பு, இந்த மாமிசமும் சரீரமும் என்னை ஆட்டி படைக்கிறதிலே தான் என் ஜீவியம் இங்கே நடக்கிறது. நான் எதற்காக உழைக்கிறேன், எதற்காக வேலை செய்கிறேன், என் நாட்களையும் என் வாழ்நாள் முழுவதையும் எதற்காக செலவழிக்கிறேன்? நான் வெறும் மனுஷன்தான். இந்த மாமிசத்தையும் இரத்தத்தையும் எலும்பையும் பாதுகாக்க தான் இவ்வளவு முயற்சி போட்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஏன் விழுந்து போகிறேன்? நான் ஏன் பயத்திற்குள்ளே ஆகிறேன்? எனக்கு ஏன் சந்தேகங்கள் வருகிறது? நான் வெறும் மனுஷன்தான். என்னுடைய சரீரமும் என்னுடைய சிந்தனையும் அவ்வளவு சுத்தமானது அல்ல. நான் கடவுள் அல்ல. எல்லா விதத்திலும் சுத்தமாக இருப்பதற்கு என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம், என் வாழ்க்கையின் நெருக்கத்திற்கு எது காரணம்னா, எனக்கு இந்த சரீரம் இருக்கிறது. நான் ஒரு சரீரத்திற்குள்ளே அடைப்பட்டிருக்கிற ஜீவ ஆத்மா. நான் இந்த சரீரத்திற்குள்ளே அடைபட்டிருக்கிற ஒரு ஜீவன். என் வாழ்வில் குற்றச்சாட்டுகள் வரும் என்றால், என் குற்றச்சாட்டுகளை நான் இன்னொரு விஷயத்திற்கு தான் சாற்ற முடியும். என்னுடைய மாமிசத்தின் பலவீனத்திற்கும் என்னுடைய சிந்தனையின் பலவீனத்திற்கும் தான் என்னுடைய குறைபாடுகளை நான் சாற்ற முடியும், இல்லையா? என்னுடைய மாமிசத்தின் குறைவுபாடு, என்னுடைய மாமிசத்தின் இயலாமைக்கு தான் என்னுடைய குற்றச்சாட்டுகளை நான் சாற்றிவிட முடியும். நான் மனிதன், எனக்கென்று ஒரு சரீரம் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது. இதை பாதுகாக்க தான் என் வாழ்க்கையை நான் இங்கே ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். சபைக்கு காலையில் ஏன் 5:30 மணிக்கு வர முடியல, ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டால் யாரை நம்ம குற்றம் சொல்லுவோம்?
சரீரம்தான். சரீரம் எந்திரிக்கலை. அலாம் வச்சேன், கேட்டுச்சு. ஆனாலும் பாடி எந்திரிக்கலை. நான் என்ன பண்ணுறது இல்லையா? இது அலாம் மேட்ரு மட்டும் கிடையாது. அந்த அலாம் நாள் ஃபுல்லாக என்ன உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னா இதுதான் மாமிசத்தின் பலவீனம்தான் காரணம். என் சிந்தனையில் நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் மாமிசம் செய்துவிட முடியுமா? என் மாமிசம் செய்துவிட முடியாது. இந்த மாமிசமும் இதை பாதுகாக்கவும், இந்த மாமிசம் பெற்றெடுத்த மாமிசத்தை பாதுகாக்க தான் என் ஜீவியம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது இல்லை? ஒன்று, என்னால் எந்திரிக்க முடியல. இந்த சின்ன பசங்க வச்சிட்ருக்கவங்களெல்லாம் கேட்டோம், ஏன் காலையில் வரல அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க? பசங்க எந்திரிக்கல. என் மாமிசம் ஒரு காரணம், நான் பெற்றெடுத்த மாமிசம் அடுத்த காரணம் இல்லை? ஒருவேளை என் மாமிசம் சரியாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நான் பெற்றெடுத்த மாமிசமும் என் மாமிசத்தின் மாமிசமும் என் எலும்பின் எலும்பும் தான் காரணம். என் துக்கமுகமாக இருக்கிற என் மாமிசம் என் எலும்பு காரணம், இல்லைன்னா என் மாமிசத்தின் மாமிசமும் என் எலும்பின் எலும்பும் தான் காரணம். வேற என்ன காரணம் இருக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு, என்னுடைய நெருக்கத்திற்கு? எது காரணம்? All that my flesh has gathered for itself. என் சரீரத்தை வைத்து நான் சம்பாதித்து கொண்ட உறவுகளும், என் சரீரத்தின் சரீரமும், என் இரத்தத்தின் இரத்தமுமே என் நெருக்கத்திற்கும் அழுத்தத்திற்கும் காரணமாக இருக்க முடியும். இப்படி இந்த உறவுகள் அழுத்துகிறதுனாலே, உன் மாமிசம் உன்னை அழுத்துகிறதுனாலே நீ சோர்வடைந்து விடுவாயா அப்படின்னா நான் சோர்வடைந்து விடுவேன். நான் மனுஷன் தானே, எனக்கு உடம்பு இருக்குது, இந்த உடம்பை சார்ந்த அநேக உறவுகள் இருக்கிறது. இதுக்கு வேலை செஞ்சு என் நாட்களை செலவழித்து என் காலம் கழிந்து போகிறது. அழுத்தம் உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது. அஃப்கோர்ஸ் என் வாழ்க்கையின் அழுத்தத்திற்கும் என் நிலைமைக்கு காரணமும் என் மாமிசத்தின் மாமிசமும் என் எலும்பின் எலும்பும் தான் காரணம். ஏன் இவ்வளவு கடினமாக நீ உழைத்து தான் ஆக வேண்டுமா? அப்படின்னா உழைச்சி தான் ஆகணும், பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இது அது. ஏன் இது எல்லாத்துக்கும் there is only one reason, this flesh and bone. இதற்கு மாமிசமும் இந்த ஜீவ ஆத்மா இருக்கிறதே, இந்த சிந்தனை ஆற்றல் உள்ளுக்குள்ளே இருக்கும் எனக்கு ஒரு மாமிசமும் எலும்பும் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த மாமிசத்திற்கும் எலும்புக்கும் அநேக தேவைகள் உண்டு. பசி இருக்கிறது. Man, there's too many things that my flesh and bone asks out of me. என்னிடத்திலிருந்து இந்த மாமிசமும் எலும்பும் கேட்டுக்கொள்வது ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல, பட்டியலிட்டு கொண்டே போகலாம். என் நாட்களை எல்லாம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய தான் நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன். ஏன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி இல்லை? மாமிசமும் எலும்பும் என்னை வேறு விதத்தில் கொண்டு போகிறது. மாமிசத்தின் தேவைகளும் எலும்பின் தேவைகளும் என்னை வேறு விதத்தில் கொண்டு போகிறது. உனக்கும் தேவனுக்கும் ஏன் உறவு கட்டப்படவில்லை? என் மாமிசமும் என் எலும்பும். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவில்லை? மை ஃப்ளஷ் அண்ட் மை போன். அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. உனக்கு ஏன் இந்த ஃப்ளஷ் அண்ட் போன் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் உனக்கு மாமிசமும் எலும்பும்னு கேட்க முடியாது. இந்த மாமிசமும் எலும்பும் நானும் தான் இந்த இருப்பில் ஒன்றாக இருக்கும். இல்லை, நான் என்பது என் மாமிசமும் எலும்பும் நானும். இந்த மாமிசத்தின் எலும்பும் பிரச்சனையா இல்லை நான் மட்டும் பிரச்சனையா? இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்கள் இருக்கிறதே பிரச்சனை தான். ஆதாம் இடத்தில் ஆண்டவர் கேட்டார், உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? ஏன் உனக்கும் எனக்கும் இந்த உறவில் பிரச்சனை
உண்டாகிவிட்டது? ஏன் ஒரு பிரிவினை உண்டாகிவிட்டது? ஏன் என்னை சந்திக்க நீ வரவில்லை? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த மாமிசத்தின் மாமிசமும் எலும்பும் எலும்பும் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தது, நான் புசித்தேன் என்றான். இல்லை, ஆதாம் சரியாக பதில் சொன்னான். ஏன் உனக்கும் எனக்கும் இந்த இந்த உறவில் பிரச்சனை வருது? நீர் எனக்கு கொடுத்தீரே மாமிசத்தின் மாமிசமும் எலும்பின் எலும்பும், அதற்கு பசி உண்டாகிவிட்டது. அது பழத்தை தேடி போய்விட்டது. அந்த பழத்தை நானும் சாப்பிட்டேன். ஆகவே உமக்கும் எனக்கும் நடுவில் பிரச்சனை உண்டாயிருச்சு அப்படின்னு. ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற ஐக்கியத்தில் யார்ப்பா நடுவில் வந்துச்சு அப்படின்னு ஆதாம் இடத்துல கேட்கும்போது, ஆதாம் குற்றம் சாட்ட வேற ஒருவரையும் கூப்பிடவில்லை. நீர் எனக்கு கொடுத்தீரே இந்த மாமிசமும் எலும்பும், இதுதான் உமக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை என்றான். மாமிசமும் எலும்பும் இல்லாமல் ஆதாமே நீ உயிரோடையே இருக்க முடியாது, உன் ஜீவன் மாமிசமும் எலும்பும் அற்றது இல்லையே. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே பிரச்சனை தான். நான் மாமிசமும் எலும்புமாக இந்த பூமியிலே இருப்பதே பிரச்சனை தான். யார் எனக்கு இந்த மாமிசத்தையும் எலும்பையும் கொடுத்தது? அதுதான் ஆதாமின் கேள்வி. நான் கேட்டேனா மாமிசத்தையும் எலும்பையும் யார் எனக்கு கொடுத்தது? ஆதாம் குற்றம் சாட்ட ஒரே ஒரு சக்தி தான் அங்கே இருந்தது. இந்த மாமிசத்தின் மாமிசமும் எலும்பின் எலும்பு தானே என் பிரச்சனைக்கு காரணம். அப்போ இந்த மாமிசத்தையும் எலும்பையும் எனக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது நமக்கு? ஆதாம் குற்றச்சாட்டை மேலே அனுப்பினான். நீர் கொடுத்த மாமிசத்தின் மாமிசமும் எலும்பின் எலும்பும் தான் என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என் சோர்வுக்கு எது காரணம்? என் மாமிசத்தின் இயலாமை காரணம். நீர்தானே கொடுத்தீர் இந்த மாமிசத்தை. இந்த மாமிசையும் எலும்பும் இந்த சரீரத்தை எனக்கென்று படைத்தவர் நீர்தானே. இந்த சரீரத்தின் இயலாமை யாரிடத்தில் நான் போய் சொல்ல முடியும்? என் சரீரத்தின் இயலாமை, நீர் கொடுத்த மாமிசமும் எலும்பும் தான் என்னுடைய சோர்வுக்கு காரணம். நீர் கொடுத்த இந்த விஷயங்கள் தான் நான் நிர்வாணமாக எனக்கே தோன்றுகிறது, ஒன்றுமில்லாதவன் போல் எனக்கு தோன்றுகிறது இல்லையா? அதற்கு நீர் கொடுத்த மாமிசமும் எலும்பும் தான் காரணம் என்றான். என் மாமிசமும் எலும்பும் காரணம், என் மாமிசத்தின் மாமிசமும் என் எலும்பின் எலும்பும் காரணம். இந்த சரீரத்திற்கென்று நீர் எனக்கு ஏற்படுத்தி வைத்த உறவுகள் என்னை சுற்றி இருக்கிறதே, இது எல்லாமே காரணம்தான் இல்லையா? ஆடம்ஸ் ரிப்ளை வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உனக்கும் எனக்கும் ஏன் பிரச்சனைன்னா நீர்தான் பிரச்சனை என்று விட்டான். நீர் கொடுத்தது தான் பிரச்சனை. இது இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் துறவியாக போய் எங்கேயோ போய் இமாலயாவில் நான் நேரடியாக பரத்திற்கு ஏறும் படிகளிலே ஏறிக்கொண்டு இருப்பேன். ஆனால் மாமிசத்தின் மாமிசமும் எலும்பும் எலும்பும் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. இது பெற்று போட்ட மாமிசமும் எலும்பும் எலும்பும் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் நான் வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். இந்த மாமிசத்தின் இயலாமை இருக்கிறது. இந்த மாமிசத்தினாலே நான் வெட்கப்படுத்தப்படுகிறேன், குற்றஞ்சாட்டப்படுகிறேன். எல்லாமே என்னை சோர்வுக்குள்ளே ஆழ்த்துகிறது. எல்லாமே உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் நடுவிலே நிற்கிறது. இதை நான் எப்படி தேடிக்கொண்டேன் என்று சொல்லுவது? ஆதாம் சரியாக சொன்னான். நான் தேடிக்கொள்ளவில்லை. என் விலா எலும்பிலிருந்து நீர் எடுத்தீர், நீர் கொடுத்தீர் எனக்கு. அதற்கு பசி உண்டாகிவிட்டது. நான் என்ன செய்ய முடியும்? நீர்தான் இதற்கு காரணம் என்றான்.
இந்த குற்றச்சாட்டு அங்கேயே முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது ஒரு காலகட்டத்தில் ஜீவ ஆத்மா என்று சொல்லுகிற மனிதன், ஜீவ ஆத்மா சரீரத்தை, மாமிசத்தையும் எலும்பையும் குற்றம் சாட்டுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடித்து வந்து இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். மாமிசமும் எலும்பும் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக நிறுத்தப்படப்படுகிறது. ஏன்? அந்த சமுதாயத்தில் இருந்த எல்லாருக்கும் அந்த மாமிசத்தோடும் எலும்போடும் பிரச்சனை உண்டாகிவிட்டது. இல்லை, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். அல்லேலூயா. இங்கே மாமிசத்தையும் எலும்பையும் இன்னொரு மாமிசமும் எலும்பும் குற்றம் சாட்ட கூடி நிற்கிறது. இல்லை, கூடி நிற்கிற மாமிசமும் எலும்பும் எதை குற்றம் சாட்டுகிறது? மாமிசத்தின் மாம்சத்தையும் எலும்பின் எலும்பையும் குற்றம் சாட்டி நடுவில் நிற்க வைக்கிறது. இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே தொட்டார். இந்த பிரச்சனை ஏன் இருக்கிறதுன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே பூமியில் வாழ்கிறீங்கல்ல, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். 2 பட்டையும் ஒரே உரையில் இருக்குல்ல, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இதில் நீ நல்லவன் என்றோ அவள் நல்லவள் என்றோ, நீ கெட்டவன் என்றோ அவள் கெட்டவள் என்றோ இங்கே பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் வாழ்கிறீங்கல்ல, அதுவே தான் உங்களுடைய பிரச்சனை. இட் இஸ் நாட் about your virtue or your vice. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதில் யாரை குற்றஞ்சாட்ட வகை தேடினார்கள்? இயேசு கிறிஸ்துவை. மாமிசமோ சரீரமோ அங்கே குற்றச்சாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே குற்றஞ்சாட்ட தேடிட்டு இருந்தாங்க. ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். மறுபடியும் குனிந்து தரையிலே தொட்டார். பாவம் இல்லாதவன் உங்களில் ஒருவனும் இல்லை என்பது எனக்கு தெரியும். உங்களில் ஒருவனாகிலும் பாவம் இல்லாதவன் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் எங்கேருந்து தான் வந்திருக்கீங்க? இந்த தரையிலிருந்து தான் வந்திருக்கீங்க. இந்த மண்ணிலிருந்து தான் 2 பேரும் உருவாகி இருக்கீங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். சுற்றி ஒரு கூட்டம் கல்லை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு நிற்கிறது. எதை அடிக்க? மாம்சத்தின் மாம்சத்தையும் எலும்பின் எலும்பையும் அடிக்க ஒரு கூட்டமே கல்லேந்தி நின்று கொண்டிருந்தது. மாமிசமும் எலும்பும் மாம்சத்தின் மாம்சத்தோடு எலும்பின் எலும்போடு அங்கே போராடி கொண்டு இருக்கிறது.
ஒன்று இன்னொன்றை கல்லெறிய சித்தமாய் இருந்தது. ஆனால் இது பாவி இல்லையா அப்படின்னா ரெண்டுமே பாவி தான். ஆனால் ஏன் உங்கள் நடுவில் இந்த பிரச்சனைனா, நீங்கள் 2 பேர் ஒன்றா இருக்கிறதே பிரச்சனை. எல்லாரும் ஒன்றாக ஒரே இடத்தில் வாழ்வதே பிரச்சனை தான். இந்த நிலத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பதே உங்களுக்கு பிரச்சனை தான். நான் அந்த வசனத்தில் யோவான் எழுதுகிறார், எல்லாரும் போய்விட்ட பின்பாக அந்த நடுவிலே மாம்சமும் சரீரமும் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. நடுவிலே நின்று அது இயேசுவை பார்த்து கொண்டது. இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உன்னை குற்றஞ்சாட்டினவர்கள் எல்லாம் எங்கே? உன்மேல் குறை சொல்லினவர்கள் எங்கே? உன் சரீரத்தை குறித்து இவ்வளவு குறையை தன் சிந்தனையில் கொண்டிருந்த மனிதர்கள் எங்கே என்றார். ஒருவனும் அங்கே இல்லை. ஆனாலும் அப்பொழுதும் இந்த ஒரு கூட்டத்திற்கும் இந்த ஒரு கல்லெறிதலுக்கும் காரணம் யார்? அதுவும் மாம்சமும் எலும்பும் தானே காரணம். ஆகவே மாமிசமும் எலும்பும் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீர் உருவாக்கினது தானே இந்த மாமிசமும் எலும்பும். நானே தயாரித்து கொண்டேனா இந்த மாம்சத்தையும் எலும்பையும்? என் சரீரத்தை நானே தயாரித்து கொண்டேனா? இல்லை. இந்த மாம்சத்தில் குறைபாடுகளும் நிறைபாடுகளும் என்னுடையதா? என்னுடையது அல்ல. இந்த மாம்சத்தில் குறைவுகள் இருக்கும் என்றால் நான் ஒருவரை தான் நோக்கி பார்க்க முடியும், ஒருவரை தான் குற்றம் சுமத்த முடியும். இல்லை, இந்த மாம்சத்தில் எனக்கு பலவீனம் வந்துவிட்டால் நான் ஒருவரை தானே குற்றம் சாட்ட முடியும். யாரை குற்றம் சாட்ட முடியும்? ஆதாம் குற்றம் சாட்டினவரை தான் குற்றம் சாட்ட முடியும். என் மாமிசத்தில் இருக்கிற இயலாமைக்கு who can I blame? நான் கேட்டு வாங்கி கொண்டது இல்லை இந்த சரீரம். இந்த சரீரம் எனக்கென்று கொடுக்கப்பட்டது. இதன் இயலாமைக்கு நான் யாரை குற்றம் சாட்ட முடியும்? எனக்கு இதை தந்த உண்மைதான் குற்றம் சாட்ட முடியும். ஆகவே எல்லோரும் போய்விட்ட பின்பாக மாமிசமும் சரீரமும் அங்கேயே நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருந்தது. ஸ்திரீயை உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ அப்படின்னார். லூயா, தேவகுமாரனின் வேலை இந்த பூமியிலே எப்படியாக இருந்திருக்கிறது? உலகத்தின் மொத்த பாவத்தையும் அந்த ஸ்திரீ அவள் மேல் அன்றைக்கு போடுகிறாள். இது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த மாமிசமும் எலும்பும் தானே. இந்த மாமிசத்தையும் எலும்பையும் எனக்கு கொடுத்தது யார்? நீர்தானே என்று அவர் முன்பாக அங்கே நின்று கொண்டே இருந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகமே இந்த மாமிசத்திற்கும் எலும்புக்குமாக இந்த இருப்புக்கு என்னை குற்றம் சாட்டுகிறது. நீயும் என்னை தான் குற்றம் சாட்டுகிறாய், ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்ட மாட்டேன் என்றார். அல்லேலூயா. ஆதியிலிருந்து மனிதன் என்னைத்தானே குற்றம் சாட்டுகிறான். இந்த வாழ்விற்காக, இந்த வாழ்வின் சூழ்நிலைக்காக, என் வாழ்வில் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்திற்காக, உறவுகளுக்காக, எல்லாவற்றிற்கும் கடவுளை தானே குற்றம் சாட்டுகிறீர்கள்.
இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள், ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை, நீ போ என்றார். உங்கள் பாவங்களை எல்லாம் என்மேல் சாத்துகிறீர்கள், நான் அதை ஏற்றி சிலுவையில் இந்த சரீரத்தை நான் மாய்த்து கொள்ளுகிறேன், ஆனால் நான் உங்களை குற்றம் சாட்டுவது இல்லை என்றார். அல்லேலூயா. நான் உங்களை குற்றம் சாட்டுவதில்லை, நீங்கள் என்னை குற்றம் சாட்டுவது போல நான் உங்களை குற்றம் சாட்ட மாட்டேன். நீ மன்னிக்கப்பட்டாய், நீ போ, திரும்பி போ அப்படின்னார். இயேசு கிறிஸ்து அங்கே நடுவில் நின்று எதை நமக்கு மறுபடியும் உணர்த்துகிறார்? பலவான் கையில் இருக்கிற அம்பரா துணியில் அடங்கி இருக்கிற அம்புகளைப் போல இருக்க வேண்டிய நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கல்லடிக்க தயாராகுவது ஏன்? இல்லை, பலவான் கையில் அம்புகளாக இருக்க வேண்டிய நீங்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் கல்லடிப்பது ஏன்? ஒருத்தர் இருப்பை இன்னொருத்தர் கல்லடித்து குற்றம் சாட்டுவது ஏன்? இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் காரணமாகி நானே சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்தும் விட்டேன். இன்றைக்கும் உன்னை நான் குற்றம் சாட்டுவது இல்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் வாழும்போதே ஒருவர் மேல் ஒருவர் கல்லெறிய எப்பொழுதும் கையிலே ஒரு கல் வைத்து திரிவது ஏன் என்று கேட்கிறோம். எப்பவுமே ஒரு கல் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஏன்? ஏன் ஒருவரை ஒருவர் தங்கள் இருப்புக்காக தங்கள் சரீரங்களுக்காக அடித்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த மாமிசத்தின் எலும்பின் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் யார் மேல்தான் மனித குலம் சாற்றியது? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மேலே சாற்றியது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தான் சொல்லுகிறார், நான் உன்னை குற்றஞ்சாட்டுவதில்லை. இந்த உலகமே உன்னை நடுவிலே நிற்க வைத்து தங்கள் வாழ்வின் கேடிற்காக நீதான் காரணம் என்று உன்னை நடுவிலே நிறுத்தினாலும் நான் உன்னை குற்றம் சுமத்துவது இல்லை. அல்லேலூயா. என் வாழ்க்கை நாசமானதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு உன்னை நடுவில் வந்து நிற்க வச்சாலும் அவங்க எல்லாருமே உன்னை குற்றம் சொல்லலாம், நான் உன்னை குற்றம் சாட்டுவது இல்லை. நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை. அவர்களுடைய சோகத்திற்கெல்லாம் நீதான் காரணம் என்று உன்னை நடுவிலே நிறுத்தி வைக்கலாம், ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்டுவது இல்லை. அப்படி அதையும் தாண்டி உன்மேல் கல் எறிந்து விடுவார்கள் என்றால் அந்த கல் என் மேலும் தான் விழும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றார். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியையும் தான் தொடுகிறான். உன்னை குற்றம் சாட்டுகிறவன் என்னை தான் குற்றம் சாட்டுகிறான். உன்மேல் கல் எறிகிறவன் என் கண்ணிலே கல்லை விட்டு எறிகிறான், என் கண்ணும் கலங்குகிறது. ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை, நீ விடுதலையானவள், நீ போ என்றார். நீ போ, ஆனால் பாவம் செய்யாதே. இவர்களெல்லாம் சுற்றி நின்று கல்லை தூக்கிட்டு நின்னானுங்களே, அந்த பாவத்தை நீ செய்யாத. நீ போகும்போது கல்லை தூக்கிட்டு போய் வேற யார் மேலேயும் போடாது. இந்த மக்களை வாழ விடு, குற்றம் சுமத்தாது, பழி சொல்லாத, குறை சொல்லாத, கல்லை கீழே போட்டுட்டு போ அப்படின்னார். அல்லேலூயா. எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவித்த கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை குற்றம் சாட்டுவது இல்லை. அப்படியே உன் வாழ்விற்காக நீ குற்றம் சாட்டப்பட்டால், உன்னுடைய இருப்பிற்கென்றே நீ குற்றம் சாட்டப்பட்டாலும் உன் மேல் கல் எறிகிறவன் என் மேலும் தான் எறிகிறான். உன் துன்பத்தில் உன் கண் கலங்குகிறதோ இல்லையோ, என் கண் கலங்குகிறது, என் கண்ணிலே அவன் எறிகிறான் கல்லை என்கிறார். அல்லேலூயா. அப்படி இந்த இருப்பு நீ இருக்கிறதே ஒரு சமுதாயத்திற்கு பிரச்சனைனா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் இருப்போம், ஒரே நிலத்தில் நிற்போம்,
உன்னை தொடுகிறவன் என்னையும் தான் தொடுவான். இந்த இருப்பில் நீயும் நானும் ஒன்று என்கிறார். அல்லேலூயா. இந்த நிலத்தில் நிற்பதில் நீயும் நானும் ஒன்றுதான். என்னுடைய வார்த்தைகளை மீறி ஒருவருக்கு ஒருவர் கல் எறிந்து கொள்ளுவீர்கள், ஒருவரை ஒருவர் கிழித்து கொள்ளுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் கிழித்து கொள்ளுகிறோம். ஒருவரை ஒருவர் ஆராதிக்கும் இடத்திலும் வீடுகளிலும் உறவுகளிலும் குற்றம் சாட்டி பழி சொல்லி குறை சொல்லி கல் எடுத்து அடித்து 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 இயேசு சொல்லுகிறார், உன்னை அடிக்கிறவன்லாம் என்னையும் தான் அடிக்கிறான், உன்னை குற்றம் சொல்லுகிறவன் என்ன தான் குற்றம் சொல்லுகிறான், என் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புன்றவன் என்ன தான் சொல்கிறான், வேற யாரையும் சொல்ல. என் உறவுகளெல்லாம் காரணம் காட்டி வாழ்க்கைக்கு சோகம் என்று சொல்லுகிறவன் என்னை தான் குற்றம் சாட்டுகிறான். அந்த கல் என்மேல் தான் விழுகிறது, நான் அதை தாங்கி கொள்ளுகிறேன், என் கண்மணியில் அந்த கற்கள் விழுகிறது என்றார். அல்லேலூயா. ஆனால் நீ போகும்போது கீழே இருக்கிற கல்லை பொறுக்கிட்டு போகாத, கல்லை கீழே போட்டுட்டு போ, மக்களை வாழ விடு, விடுதலையாக இரு, சுதந்திரமாக இரு, மன்னிக்கப்பட்டவன் நீ. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சார்பில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீ இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே உண்டாயிருக்கு அப்படின்னாலும் அந்த நிலத்திலும் நிலைமையிலும் நீயும் இயேசுவும் ஒன்றாக நின்று கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லோரும் நீ இருப்பதே பிரச்சனை என்றால் அவர் நீ இருப்பது பிரச்சனை என்று சொல்லுவதில்லை, அவர் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை. ஐ டு நாட் பிளேம் யூ ஃபார் வாட் யூ ஆர். நீ இருப்பதற்காக நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை, நீ என் கையில் இருக்கிற அம்பு என்கிறார். அல்லேலூயா. நீ எங்கே போக வேண்டுமோ அங்கே போய் சேர்வாய், உன் வாழ்வு எவ்வளவு தூரம் போகுமோ போகும். பட் கிவ் யுவர் செல்ஃப் இன்டு மை ஹேண்ட், என் கையில் இருக்கிற அம்பாக மாறு. ஆமென். பலத்த கைக்குள் அடங்கியிரு, நீ போக வேண்டிய தூரத்திற்கு உன்னை கூட்டி செல்லுவார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்மேல் கல்லெறிந்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் மேல் கல்லெறிந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் தாங்கிக் கொண்டார், அவர் சுமந்து கொண்டார், அவர் அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், முள்முடி அழுத்தப்பட்டது, எல்லா வேதனைகளையும் சகித்துக் கொண்டார். எனக்காக சகித்துக் கொண்டார், எனக்காக சகித்துக் கொண்டார். அல்லேலூயா. நான் உன்னை குற்றம் சாட்டுவது இல்லை, நான் உன்னை தண்டிப்பது இல்லை. விடுதலையாய் போ, இனி பாவம் செய்யாதே. அவன் எறிந்த கல்லை நீ எடுத்துக்கொள்ளாதே, இன்னொருவன் மேல் நீ கல்லை எறியாதே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கைகளிலே இருக்கிற கல்லுகளை எல்லாம் கீழே போட்டு விடுவோம், எல்லா கல்லையும் போட்டு விடுவோம். எவன் மேல் எரிய கல் வைத்திருக்கிறீர்களோ அந்த கல்லை தரையிலே போடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனும் நாமும் ஒன்றாகவே தரையில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. இனி கல்லெறியாதே, இனி கல்லெறியாதே. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா. எல்லா பாடுகளையும் எங்களுக்காக சகித்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த இருதயம், அந்த குணம் எங்களிலும் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
மற்றவர்களை கல்லறியாதபடி எங்கள் கைகளில் இருக்க கல்லுகளை கீழே போட்டுவிட கிருபை செய்யும். நம்முடைய கரத்தில் அடியார்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலையாய் நிலைத்திருப்பதாக.